my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது என்னென்னா எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் தேர்ட் சீரியஸ்லேருந்து மூணாவது வீடியோ இது. ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி கோடிங் கைட்லைன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். செகண்ட் வீடியோவில் சிஏபிஜி, அதுக்கப்புறம் பேஸ் மேக்கர், இது ஃபோர்த் வீடியோ. ஸோ எண்டோவாஸ்குலருடைய ரிப்பேர். ஸோ எண்டோவாஸ்குலர். ஸோ இதுக்கு இப்போ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நியூ வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்து வச்சுக்கிட்டா தான் என்னுடைய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஓகேங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இப்போ எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா அசெண்டிங் அயோட்டா கிராஃப்ட். ஸோ எப்போது வந்து நம்மளுக்கு அசெண்டிங் அயோட்டா கிராஃப்ட் பண்ணும்போது அயோட்டிக் ஆர்ச் ஹெமி ஆர்ச் கிராஃப்ட்டு, அதாவது அயோட்டிக் ஹெமி ஆர்ச் கிராஃப்ட்னு ஒரு செப்பரேட்டாக நம்மளுக்கு சிபிடி இருக்குது. ஸோ இந்த ப்ரொசீஜர் அசெண்டிங் அயோட்டா டிசீஸ் இன்வால்வ்ஸ் அயோட்டிக் ஆர்ச், அயோட்டிக் ஹெமி ஆர்ச் மே பி நெசசரி டு கன்ஜெக்ஷன் வித் அசெண்டிங் அயோட்டா கூட நம்ம சேர்த்து பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னா அசெண்டிங் அயோட்டாவுடைய கிராஃப்ட் கோடு என்னென்ன கோடுனா 33858, 33859, 33863, 33864. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு அசெண்டிங் அயோட்டாவுடைய கிராஃப்ட். ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது ஹெமி ஆர்ச் கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. அயோட்டிக் ஹெமி ஆர்ச் கிராஃப்ட் பண்ணாங்கன்னா ஸோ அது 33866 கோடு. ஸோ அந்த ப்ரொசீஜர் பண்ணாங்கன்னா இந்த ப்ரொசீஜர் கூட அடிஷ்னலாக பில்ட் பண்ணிக்கலாம். பட் ஹெமி ஆர்ச் கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த ஃபாலோவிங் பாயிண்ட் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒன்று அவங்க பண்ணாமல் இருந்தால் கூட நம்ம வந்து ஹெமி ஆர்ச் கிராஃப்ட் கூட கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மூணு பாயிண்ட்டையும் அவங்க பண்ணியிருந்தால் மட்டும்தான் அயோட்டிக் ஹெமி ஆர்ச் கிராஃப்ட் வந்து நம்ம தனியாக ரிப்போர்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க. அதாவது எய்தர் டோட்டல் சர்க்குலேட்டரி அரெஸ்ட் ஆர் ஐசோலேட்டட் செரிப்ரல் பர்ஃபியூரேஷன், அப்புறம் இன்சிஷன் இன்டு டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் எக்ஸ்டெண்டிங் அண்டர் ஒன் ஆர் மோர் ஆஃப் தி ஆர்ச் வெசல்ஸ், அப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அசெண்டிங் அயோட்டா கிராஃப்ட் அண்டர் தி அயோட்டிக் ஆர்ச் பை construction of beveled anastomosis to distal ascending aorta. ஸோ இந்த மூணுமே கண்டிப்பாக பண்ணியிருக்கணும் அயோட்டிக் ஹெமி ஆர்ச் கோடு கொடுக்கறதுக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா 33871 கோடு டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் கிராஃப்ட் பிளேஸ்மெண்ட்டோடைய கோடு. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது நம்மளுக்கு அயோட்டிக் ஹெமி ஆர்ச் கிராஃப்ட்டும் பண்ணாங்கன்னா நம்ம அயோட்டிக் ஹெமி ஆர்ச் கோடு செப்பரேட்டாக பில்ட் பண்ண வேணாம். ஸோ 33871 மட்டும் கொடுத்தா போதும். ஓகே, இவ்வளோ தான் நம்மளுக்கு இது அசெண்டிங் அயோட்டா முடிஞ்சிருச்சு. அடுத்தது அசெண்டிங் அயோட்டாவில் 2 பாயிண்ட்டு தான் இருக்குது. ஸோ அசெண்டிங் அயோட்டாவுடைய கோட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அந்த அயோட்டா பண்ணும்போது அயோட்டிக்கோ ஹெமி ஆர்ச் கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அடிஷ்னலாக பில்ட் பண்ணிக்கணும். அயோட்டிக் ஹெமி ஆர்ச் வந்து எந்தெந்த கேட்டகரி என்னென்ன சர்வீசஸ்லாம் இன்க்ளூடுன்னு பார்த்துக்குவோம். ஸோ அந்த 3 சர்வீஸும் கண்டிப்பாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் ஆர்ச் கிராஃப்டை வந்து ஒரு ஹெமி ஆர்ச் கிராஃப்டாக கன்சிடர் பண்ணி நம்ம 33871 கொடுக்கக்கூடாது. ஓகேவா, அடுத்த டாபிக் வந்து எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் ஆஃப் டிசெண்டிங் தொராசிக் அயோட்டா. ஸோ டிசெண்டிங் தொராசிக் அயோட்டாவில் வந்து சிபிடி கோடு என்னென்னா 33880 33891. இது எல்லாமே வந்து எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் ஆஃப் டிசெண்டிங் தொராசிக் அயோட்டாவுடைய சிபிடி கோடு. ஸோ நான் இப்போ சொல்கிற இந்த ஃபாலோவிங் ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து தனியாக பில்ட் பண்ண வேணாம் டிசெண்டிங் தொராசிக் அயோட்டா கோடு கூட. எதுனா ஆல் டிவைஸ் இன்ட்ரொடக்ஷனு, மேனிப்புலேஷனு, பொசிஷனிங்கு, டிப்ளாய்மெண்ட்டு. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் டிசெண்டிங் அயோட்டாவில் இன்க்ளூடட் ஆகிடும். அந்த சிபிடி டிஸ்கிரிப்ஷன்லேயே இதெல்லாம் இருக்கிறதுனால எப்பயுமே ஒரு சிபிடி டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளுக்கு ஒரு சர்வீசஸ்லாம் நிறைய மல்டிபிள் சர்வீசஸ் கொடுத்துருந்துருக்காங்க இன்க்ளூட்ஸ் அப்படின்னாக்கா. ஸோ அந்த சர்வீஸ்லாம் நம்ம தனியாக பில்ட் பண்ண மாட்டோம்.
ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் வந்து இப்போது கோடு டிஸ்கிரிப்ஷனே நம்மளுக்கு என்னென்ன சர்வீசஸ்லாம் இருக்கோ ஸோ அதெல்லாம் நம்ம தனியாக பில் பண்ண வேண்டாம்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்த பாயிண்ட் என்னென்னா, இந்த ப்ரொசீஜராக இருந்தாலும் அந்த அசெண்டிங் அயோட்டா கிராஃப்டாக இருந்தாலும் அந்தனுடைய டார்கெட் ஜோனோடைய அந்த டார்கெட் ஜோன்லேயே அந்த ஆர்டரிக்குள்ளவே வந்து நம்மளுக்கு பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னா தனியாக பில் பண்ண வேணாம். சப்போஸ் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஜோன்லேருந்து வேறு ஜோனில் வந்து நம்மளுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட் வச்சுருக்காங்கன்னா செப்பரேட்டாக பில் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இப்போது ஓப்பன் ஆர்டரியல் எக்ஸ்போஷர் அண்ட் அசோசியேட்டட் க்ளோஷர் ஆஃப் ஆன்டரியோடோமி சைட்ஸு. ஸோ இந்த சிபிடிலாம் வந்து சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக அப்படின்னா நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்ஸ்னால் 34714, 34715, 1612, 34820, 34833, 34834. ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக நம்ம வந்து இந்த கிராஃப்ட் டிசெண்டிங் அயோட்டா கிராஃப்ட் கோடு கூட செப்பரேட்டாக பில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கைடு ஒயர் கெத்திட்டர் 36140, 36220 36218 இருக்க வரைக்கும் நம்ம தனியாக பில் பண்ணிக்கலாம். அடுத்த பாயிண்ட் வந்து எக்ஸ்டென்சிவ் ரிப்பேர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ஆர்டரியும் தனியாக பில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணுமே வந்து இந்த 3 பாயிண்ட்டுமே நம்ம தனியாக பில் பண்ணிக்கலாம் இந்த கோடோட. ஓகேவா? ஸோ ஆஞ்சியோபிளாஸ்டி வந்து அந்த ட்ரீட்மெண்ட் ஜோனுக்குள்ளே பண்ணுறாங்களா இல்லை அடுத்து வேறு இடத்துல பண்ணுறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம இன்க்ளூடடு. ஸோ வேறு இடத்துல பண்ணியிருந்தாக்கா நம்ம தனியாக பில் பண்ணிக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் இதில் வந்து நம்மளுக்கு இந்த கைட்லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது புக்லேயே வந்து ரொம்ப பெரிய பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா அதில் இருக்கிறது தான் வந்து நம்ம ஒரு கோடு டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறோம்ல, அதை பார்த்துட்டு அதுக்கு கீழே ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்காங்கல்ல நிறைய விஷயங்கள். இந்த கோடு கூட பண்ணக்கூடாது, இந்த கோடு கூட கொடுக்கக்கூடாது, இந்த கோடு வந்தால் 50 மாடிஃபையர் வரும்ன்ற விஷயத்தை வந்து நம்ம ஒரு கோடோடைய ஒரு சிபிடி கோடோடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழேயே வந்து ப்ராக்கெட்டில் பேராந்திசின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராக்கெட்லேயே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தான் அந்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடு கூட இதை கொடுக்கக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம். ஸோ இன்க்ளூடு எக்ஸ்க்ளூடு எப்பயுமே வந்து ஒரு கோடு ஒரு நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த டாப்பிக்கில் மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த கொஷினை அட்டன் பண்ணாலும் எந்த கோடை பார்க்குறீங்களோ அந்த டிஸ்கிரிப்ஷனை மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. அந்த டிஸ்கிரிப்ஷனோட அதுக்கு கீழே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அதுதான் இன்க்ளூடு எக்ஸ்க்ளூடோடைய கைட்லைன்ஸு அங்கேயே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக படித்து பார்த்து உங்களுக்கு புரியலனாலும் ஒரு கோடுக்கு கீழவே என்னென்ன எந்த கோடு கூட இப்போ 33880 கூட எதெல்லாம் கொடுக்கலான்றது அந்த ப்ராக்கெட்டுக்கு கீழேயே கோடோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஓகே, ஸோ டிசெண்டிங் அயோட்டாவில் 2 கோடு இருக்குது. 33880, 881. 3380 வந்து கிராஃப்ட் கவர்ஸ் லெஃப்ட் சப்க்ளேவியன் ஆர்டரி ஆரிஜின். 3382 நாட் இன்வால்விங் கவரேஜ் ஆஃப் தி சப்க்ளேவியன் ஆர்டரி. ஸோ கவரேஜ் இருந்துச்சுன்னா சப்க்ளேவியன் ஆர்டரி கவர் ஆச்சுனாக்கா 33880, கவர் ஆகலைனாக்கா 33881. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 33880ல் 33881 வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஆல் டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்க்ளூடடு, தனியாக பில் பண்ணக்கூடாது. ஸோ டிஸ்டல் எக்ஸ்டென்ஷனுடைய சிபிடி கோடு 33886. ஓகேவா? இப்போது ப்ராக்சிமல் எக்ஸ்டென்ஷன், டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு தனித்தனியாக கோடு இருக்குது. இப்போ நம்மளுக்கு டிஸ்டல் எக்ஸ்டென்ஷன் தான் நம்ம கோட் பண்ணக்கூடாது, 33886 தான் கோட் பண்ணக்கூடாது. ஆனால் ப்ராக்சிமல் எக்ஸ்டென்ஷனுடைய சிபிடி கோடை நம்ம தனியாக பில் பண்ணிக்கலாம். ஓகே, அதனுடைய கோடு வந்து 33883, 33884 அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். 33880லையும் 33881 கூடயும். அடுத்த பாயிண்ட் என்னென்னா ரேடியாலஜிக்கல் சூப்பர்விஷன் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் வந்து கோடு தனியாக பில் பண்ணிக்கலாம். அதனுடைய கோடு 75956லேருந்து 75959 இருக்கிற கோட்ஸ் வந்து செப்பரேட்டாக பில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறமேட்டு எந்தெந்த சர்வீசஸ்லாம் நம்ம தனியாக பில் பண்ணக்கூடாதுன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி எல்லா டிவைஸ் இன்ட்ரொடக்ஷன், மேனிப்புலேஷன், பொசிஷன், டிப்ளாய்மெண்ட், பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி. ஸோ இந்த பலூன் ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட்டு மட்டும் ட்ரீட்மெண்ட் ஜோனுக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த சர்வீசஸில் அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். ஓகேவா?
ஸோ இதனுடைய அது வந்து கோடோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வர சர்வீசஸ் இதெல்லாம். ஸோ அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். அப்புறம் அதுக்கப்புறம் வேறு என்ன கோர்ஸ்லாம் அடிஷ்னலாக பில் பண்ணலாம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக பில் பண்ணக்கூடாது. ஸோ வேறு என்னெல்லாம் அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஓப்பன் ஆர்ட்ரியல் எக்ஸ்போஷர் க்ளோஷர் ஆர்ட்ரியோடோமி சைட்டு, ஸோ இதை செப்பரேட்டாக பில் பண்ணிக்கலாம். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கைடு ஒயர் கெத்திட்டரைசேஷன் தனியாக பில் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்சிவ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர்டரி தனியாக பில் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்போசிஷன் சப்க்ளேவியன் ஆர்டரி டு கரோட்டிட் அண்ட் கரோட்டிட் bypass performed in conjunction with 33889 33891 செப்பரேட்டாக பில் பண்ணிக்கலாம். வேறு என்ன செப்பரேட்டாக பில் பண்ணால் அதர் இன்டர்வென்ஷனல் ப்ரொசீஜர்ஸ் லைக் இனோமினேஷன், கரோட்டிட் சப்க்ளேவியன், விசரல், இலியாக் ஆர்டரி, ஆஞ்சியோபிளாஸ்டி ஸ்டென்ட்டு, எம்போலைசேஷனு, இன்ட்ராவாஸ்குலர் அல்ட்ராசவுண்டு, இது எல்லாமே நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், எண்டோவாஸ்குலரோடைய அசெண்டிங்கும் டிசெண்டிங்கும் இந்த டாப்பிக்கோடு முடிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு கோடு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து ப்ராக்கெட்லேயே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. எது கூட கொடுக்கக்கூடாது, எதெல்லாம் அடிஷ்னலாக கொடுத்துக்கலான்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த கோடோட டிஸ்கிரிப்ஷன் கீழேயே ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டு இருக்கிறத தரவாக பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கொஷினே போகணும். ஸோ ஏன்னா அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஆப்ஷனே வந்து கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸு தான் வந்து அந்த எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் டாப்பிக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேராகிராஃபாக கொடுத்துருக்குறது. அந்த டிஸ்கிரிப்ஷன் கோடு கீழவே இருக்கிற அந்த ப்ராக்கெட்ஸ்லாம் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் இந்த டாப்பிக்கோடு முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இது எண்டோவாஸ்குலர் பார்ட் 2 பார்க்கலாம். எண்டோவாஸ்குலர் ரிப்பேர் ஆஃப் அப்டாமினல் அயோட்டாவும் இலியாக் ஆர்டரி, இன்ட்ரா ரீனல் ஆர்டரி, ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு எண்டோவாஸ்குலர் ரிப்பேரில் தான் அடங்கும். ஸோ எண்டோவாஸ்குலரோட பார்ட் 2 வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், வீடியோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பை பாய்.